ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 9. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமா வீட்ல வந்து சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து ஒவ்வொருத்தரையா போய் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜயா மட்டும் நான் சாப்பிட வரமாட்டேன். இவ தான் இந்த வீட்டோட எஜமானி. நானா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு சொல்லி தெரியாம வீட்ல எல்லாரும் அப்படியே யோசனையில இருக்கும்போது, அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவ சாப்பிடாட்டி நானும் சாப்பிட மாட்டேங்கிறாரு. அப்புறமா ரோகிணி ஆன்டி சாப்பிடாட்டி நம்ம எப்படி சாப்பிட முடியும்? நம்ம மட்டும் இந்த பொறுப்பு இல்லாத பிள்ளைங்க மாரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சாப்பிடாம போயிடுறாங்க. இப்போ மனோஜுக்கு மட்டும் பசிக்குது. ஐயையோ! எல்லாரும் போயிட்டாங்களே! என்ன பண்றது? சொல்லிட்டு அவர் மட்டும் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ முத்து வந்து மீனா கிட்ட கேட்கிறாரு, "இன்னைக்கு என்ன சமையல்?" அப்படின்னு. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இன்னைக்கு வந்து பாகற்காய் குழம்பு அப்படின்னு. அதனால தான் இங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "இரு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி டப்பிங் பேசிட்டு வெளியில வரும்போது, ரவி வந்து சாப்பாடு கொண்டு வர்றாரு. உடனே அவங்க ஸ்ருதி சொல்றாங்க, "எனக்கு தெரியும். நீ தான் சாப்பாடு எடுத்துட்டு வருவ" அப்படின்னு சொல்லி 2 பிளேட் எடுத்துட்டு வந்து 2 பேருமா 2 பிளேட்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரவி சொல்றாரு, "இந்த மாரி முத்து என்ன வந்து பார்த்து பேசினானோனே." ஸ்ருதி சொல்றாங்க, "என்ன வந்து மீனா வந்து பார்த்து பேசினாங்க" அப்படின்னோனே, "அண்ணி வந்தாங்களா?" அப்படின்னோனே, "ஆமா அவங்க அண்ணன் வந்து பேசினாருன்னா, நீ வீட்டுக்கு போலையா? நீ எங்க இருக்க?" அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. "நீ வராம நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு" சொன்னோனே, இப்போ ஸ்ருதி வந்து முத்துவா சரி ரவி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, மனோஜுக்கு வேற பசிக்குது. அம்மா சாப்பிட வாங்கம்மான்னு கூப்பிடுறாங்க. அடுத்து ரோஹிணிட்ட போய் நீனாச்சும் சாப்பிட வையேங்கிறாங்க. அப்புறம் அண்ணாமலைய வந்து கூப்பிடுறாரு. ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லி ரோஹிணி திட்டி அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்போ மனோஜ் வந்து மீனா கிட்ட தண்ணி கேட்டோனே, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன் டேபிள்ல இருக்கு. நீங்க போய் குடிக்க மாட்டீங்களா?" அப்படின்னோனே, குடிச்சிட்டு, "எப்பா இவன் பாகற்காய் குழம்பு தானே சொன்னான். ஆனா எனக்கு மட்டும் பிரியாணி மனம் அடிக்குதுன்னோனே." இப்போ மனோஜ் இப்படி சொல்றாரு. முத்து வந்து, படிச்சவனே! உனக்கு அறிவு தான்டா. இங்க பாரு நான் தான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னோனே, இங்க பாருங்கப்பா இவன் சாப்பிடலன்னோனே பிரியாணி இவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கான்னோனே, நான் ஒண்ணும் உன்னைய மாரி இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, இலையெல்லாம் விரிச்சு எல்லா சாப்பாடையும் வைக்கிறாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணின்னோனே, விஜய் வேற ரூம்குள்ள வந்து அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்